அதான் பண்ணி பார்த்தாலும் பயம் தெரியலையா கொஞ்சம் மண்டை உடஞ்சிட்டு போகுது. அம்மா அம்மா பார்த்து பார்த்து காலியாயி மாலியாயி வந்ததே உட்காந்துட்டு தூங்காத திடீர்னு மண்டை உடஞ்சி போயிடும். மடி கண்ணு சொன்ன இதோ திரளாக நடந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. அப்பேற்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபைக்கு முதல்ல முத்தான முதற்கண் வணக்கத்தை ஏன்னா ஊரான ஊருக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கனே வந்திருக்கிறீங்களே என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்ச காணாமே பணிகளும் இது வேணா அந்த கொஞ்சம் வேலை இது பிடிச்சிக்கலையா நைட்ல படம் அப்படி இல்லன்னா நான் யாருகிட்ட தான் போகட்டும்? யாருகிட்டையும் போவாத நடக்கும் மணிகண்டன் போ. என்ன செய்வார் பாரு அவர் சொல்ற பாரு அருமையான ஆளாமா ஏலத்துக்காரர் போ பேசுவாரா சூப்பரா பேசுவார் என்ன கணக்கு போ. 5 ரூபாய்க்கு மணி மாலை இவ கழுத்துக்கு பொருத்த மாடி 5 ரூபாய்க்கு மணி மாலை இவ கழுத்துக்கு பொருத்த மாடி ஒரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மாடி அவ கண்ணுக்கு வருத்த மாடி என்னடா பூக்கு பூக்குட்டு பாட்டு என்னடா பாட்டு பாடுற? ஆம்பளை வேஷம் வந்தா ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஆம்பளை வேஷம் வந்தா எங்களுக்கு அடிவுனா நாங்க போறது இல்ல. ஆம்பளை வேஷம் வந்தா நீங்க வரது இல்ல. பொம்பளை வேஷம் வந்துட்டா வந்துருவோம். நாங்க வந்து அடிப்போம். நாங்க வந்து ஆம்பளை வேஷக்காரங்க வந்தா நாங்க வந்தா யார் தெரியுமா வர மாட்டோம். அவங்க கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை வேஷம் வந்தா நாங்க வந்தோம்னா எங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. பால். பால்னா பால் 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 கொடுப்பா போடு. அவன் மட்டும் நல்லா அடிக்கிறாங்க அவனுக்கு. ஏய் நல்லா தட்டி வர போடு. இதோ இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் பெயரும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இப்பேர் விட்ட அழகத்தின நாட்டோட பெயர் இழுத்தடிச்சாம்பட்டி. இழுத்தடிச்சாம்பட்டி கந்தூரா பாரு அதே ஊர் பாரு செக்காரப்பட்டி சொல்லிட்டாங்களா? சரிம்மா. இன்னும் செக்காரப்பட்டி கிராமம் என்று சொன்னால் நம்மை போல் நாடக நடிகருக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. இப்பேற்பட்ட தெய்வீக திருராஜ சபையிலே மட்டுமே தாங்கிய பெரியவர்களும் இது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நவதிருமை தாய் உள்ளங்கள் நாடகத்தை காண வந்த யாவற்ற ரசிகர்கள் நாடகத்தை காணலாம்னு சொல்லி அங்கிருந்து வந்து விட்டு இப்படியும் படுத்துறங்களாம் அவங்களாம் வீட்டுல போய் வரம்பர்கள் படுக்க வைக்க முடியும்னு சொல்லி கோயில் பண்ண கூட படுக்க வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அப்படிதானே எத்தனை பேர் படுக்க அதானே நாளைக்கு யாரும் படுப்பாங்க வந்து நாளைக்கு ஒரு குஞ்சான குஞ்சு இருக்காது ஐயா காத்தோட்டம் எப்படிங்க? ஆமா. நாடகத்தை காண வந்த யாவற்ற ரசிகர்களும் கடல் அலை போட்டு நடக்கிறார்கள். காண வந்த யாவற்ற ரசிகர்களுக்கும் நம்முடைய நாடக கலை குழுவின் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்து மீண்டும் ஒருமுறை முத்தான அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபை இன்னைக்கு எதுக்காக நாடகம்? மாரியம்மன் மதுரை பண்டிகை முன்னிட்டு நம்மளுக்காக இன்று ஒரு நாடகம். உண்மைதான். போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானமும் போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானம் தான் அளித்து இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபையில இன்னைக்கு ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செஞ்சுக்கிறோம். அப்படி என்னதான் நாடகம் வைத்தார்கள்? என்ன நாடகம் கேட்கலாமா? கேட்டோம். என்னக்கா நாடகம் இன்னைக்கு பாத்துக்கோ. இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு மாரியம்மன் பிறப்பு. கடவுளே இவ்வளவு நேரம் பூத்தாரி அண்ணப்படி அவர்தான் பாவம் அங்கிட்டு ராஜ்யசபையில இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன யாருக்குமே தெரியல. அவரு பாரு என்ன நாடகம்? குசல் நாடகம். நீதான் சொல்லுங்க. நீதான் சொல்லு. இல்ல விடி விடி யாரும் கூத்து பாக்குற தெரியலையா? அந்த அக்காக்கும் தெரியலையா? என்னையா எல்லா வேலைக்காரும் வரவங்களும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. காளியம்மன் பிறப்பு. அவரு அதுக்கு மேல காளியை பிறப்புங்கிறாரு. ஆக மொத்தம் ஒருத்தருக்கு நாடகம் தெரியலையா? ஆட கடவுளே. இதோ சிவபுராணம்
இது சிவபுராணத்தில் ஒரு நீ தான் சொல்லுங்க என்ன நடக்கும் உனக்கும் தெரியாது ஏன் இவங்களும் உட்காந்து கூத்து நமக்கு தெரியல சாப்பிடல இப்படி இதோ சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய திசை காளியம்மன் பிறப்பு என்ன நடக்கும் திசை காளி பிறப்பு வச்சுக்கோ மறந்துட கூட யாரும் கேட்டாலும் சொல்லணும் மறுபடி காலையில ஆனா என்ன கூத்தாலும் என்ன போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அதனால இல்லைன்னா 4 காளி பிறப்புன்னு சொல்லி 4 காளியை பிறப்பு இதோ திசைக்காளி அம்மன் பிறப்பு காளியம்மன் பிறப்பு வேங்கி மகாசோர சம்காரம் இந்த நாடகத்தை இன்னைக்கு ராஜசபையில் அரங்கேற்றம் செய்தார்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த நாடகத்தில் நான் தான் யார் என் பெயர் என்ன நிக்கட்டுமா என் பெயர் என்னமா இந்த 7-14 உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நடப்பவை பரப்பவை நீந்தும் வகை ஊரும் வகை இப்படி 84 லட்சம் ஜீவ பேதங்கள் அந்த புவனத்திலே உயிர் வாழ்கிறது. சரி, 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் உலகத்திலே பெறாத அன்னையாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதி என் பெயர் நாம பார்வதி அம்மா உண்மைதான். தாயே அம்மா உலகத்தாய். நான் உலகத்திற்கெல்லாம் அன்னை, உலகத்திற்கெல்லாம் பெறாத தாய். நீங்களா? உண்மைதான். உலகத்தை ஓத்தாய். ஓய், உலகத்திற்கு தாய். உலகத்தாய்ங்க. 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் நான் தான் தாயா. உண்மைதான். நீங்க தான் அம்மாங்களுக்கு அம்மா, நான் தான் அவங்களுக்கு அக்கா. ஐயோ ஐயோ, 6 வந்திருக்காங்க. நம்ம அம்மா வந்திருக்கு. நான் 6 தெரியலையா? யாரு அம்மா? அம்மா உலகத்தாய் பார்வதி. சரியா? பார்வதி கேட்டாலும் சொல்லணும். அப்படி உலகத்திற்கெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதியாக இருந்தாலும் நான் எவ்வாறு சரணம் செய்தவள், எவ்வாறு என் பிறப்பு எப்படி, நீ எல்லாம் தாயினங்கத்தில் பிறந்தவள். அப்பா அம்மா பிறந்தோம். நான் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்க கிடையாது. எப்படி பிறந்தீங்க? நான் எப்படிதான் பிறந்தேன். எப்படிதான் என் பிறப்பின் ரகசியம் என்ன? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேடத்தை பாராட்டி அருமையன் சேலத்தை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் அண்ணன் சுத்திருந்தோம். அருமை அண்ணன் மோலி பிள்ளையிலிருந்து வரது சென்றக்கூடிய கணேசன் அவர்கள் எங்க போனாலும் வந்துருவா. அப்படி பாய்த்துக்கிட்டு வந்துடுறாரு. ஆமா, செல்லுனோட ஆரம்பிச்சாரு. அன்ன வருஷத்திலிருந்து நமக்காகவும் அருமையக்கா இன்னும் மஞ்சு அவர்கள் அன்ன வருஷத்தை நமக்காக அன்பு செய்தார்கள்.
நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று சீரும் சிறப்பாக வாழ்ந்திருக்க எல்லாம் அல்ல இந்த மகாமாரியம் பிரார்த்திப்போம். ராமோஜி அம்மா நான் எப்படி சொல்றேன்? அழிந்த உலகத்திற்கு முன்னே அம்மா நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? நான் எவ்வாறு ஜனனம் செய்தேன்? என்ன செய்வீங்க? உலகமெல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக இந்த உமையவள் பிறந்தேன். சரி, அப்படி உலகமெல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக பிறந்தனே, நான் எப்படிதான் ஜனனம் செய்தவள்? எப்படிமா? நான் விதையில்லாமல் ஜனமானேன். இது இல்லாம ஜனம் வந்தீங்க. உண்மைதான். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா கிடையாது. உண்மைதான். அப்புறம் எப்படி பிறந்து நான் வந்தீங்க? தானாக உருவெடுத்தவள் இந்த அண்டத்திலே. கடவுளே, தானா வந்தீங்களா? தானா பிறந்தவள். எப்படிமா தன்னா போல தானா பிறக்க முடியும்? இதோ உலகத்திலே முதல் பிறந்தவர் யார்? ஆதி பகவான். சரி, இந்த ஆதி பகவான் என்ன செய்தார் தெரியுமா? உலகத்தை படைச்சிட்டாரு. ஆமா. உலகை வெறும் உலகை படைத்து என்ன செய்வது? உலகத்திலே ஜீவராசிகளை உற்பத்தி செய்யணும். ஆமா. இன்னைக்கு இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது என்றால் அந்த 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தது யார்? படைத்தது யார்? யாருமே படைக்கல. சரிங்க. அப்ப அந்த ஆதி பகவான் முதல்ல பிறந்திருக்கிறார். சரி, இதுக்கு முன்னாடி யாரையாவது படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி பகவான் என்ன செய்தார்? என்ன செய்தார்? 2,81,000 ஆண்டுகள். ஆமா, 2,81,000 ஆண்டுகள். இப்படின்னா 2,81,000 ஆண்டுகள் ஒரே இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி கைகளை மடக்கியபடி ஒரே இடத்தில் தவம் புரிகிறார் ஆதி பகவான். சரிமா. அப்படி ஆதி பகவான் தவம் புரியும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் சட்டென்று கண் விழித்து பார்க்கிறாரு. எதுவுமே பிறக்கல. கடவுளே, இத்தனை வருஷம் தவம் செஞ்சு எதுவுமே பிறக்கல. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும். அந்த ஆதி பகவான் பார்த்தா என்னடா செய்வது? இத்தனை ஆண்டு காலம் தவி செய்து ஒரு பயன் இல்லாம போச்சுன்னு சொல்லி தன்னுடைய கரங்களால இப்படி நெஞ்சு தேய்க்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு யோசனை வந்துட்டா நீ எதையோ தேய்ப்பே தேய்க்க மாட்டேன். நான் கொஞ்சம் தேப்பேன். ஆமா, நெஞ்சு தேப்பங்க. அது போலதான் அவரும் யோசித்துக் கொண்டே இப்படி தேய்க்கிறார் தன்னுடைய கைகளால. அப்ப அவர் கைகளுக்கு அழுக்காகப்பட்டது தென்பட்டது. ஒரு மனிதன் சராசரியா